கொள்ளாதிருப்பது? எவ்வளவு ஒருவனிடத்தில் என்னுடைய சக்திகள் தோற்று நிற்கிறது. அமைதியாக இரு என்று ஒற்றை வார்த்தையில் சொல்கிறீர்கள். உன் கோபம் உனக்குள் உள்ள அனைத்து முயற்சிகளையும் அழித்துவிடும். அதை முதலில் நினைவு கொள். அடைந்த தோல்வியை வெற்றியின் முதல் படிகட்டாக. எனக்கு தெரியும் நீ தோற்பாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இங்கு அந்த சீதைக்கு உதவி செய்ய எவனும் இல்லை என்று நினைத்ததுதான் பெரும் தவறு. இங்கும் அவளுக்கு உதவி கிடைத்துள்ளது. அதற்கு நீ ஆவேசம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வெகு தொலைவில் குடில் உள்ளது. புகை எங்கிருந்து வருகிறது? சாம, தான, தண்டம், வேதம் இவைகளில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அந்த அயோத்தி சிறந்த ராஜ்யமாகிவிட்டால் நீயும் நானும் மட்டுமல்ல, நம்முடைய அசுர குலமே அழிந்து விடும். அந்த சீதை அவளுடைய குழந்தைகளுக்கு நல்லெண்ணத்தை கற்றுத்தர எண்ணுகிறாள் அல்லவா? அது நடக்க கூடாது. அந்த ராமனையும் சீதையையும் வீழ்த்துவதற்கு எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்றாலும் நான் போக தயார். இனியவரே, இந்த வனத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து நம் குழந்தைகளுக்கு ஆசையையும் அன்பையும் வழங்குகிறார்களும். உங்கள் குழந்தைகள் லவனும் குசனும் இருவரும் ஒன்றாக ராமராஜ்யத்தின் எதிர்காலத்தை நோக்கி தர்மத்தை காக்க, அநீதியை அழிக்க வருவார்கள். இன்றிலிருந்து இவர்களுக்கு நான் தாய் மட்டுமல்ல, உங்களின் கடமையையும் செய்தாக வேண்டும். அதற்காக நிச்சயம் நான் வருந்த போவதில்லை. நீங்கள் உதவி செய்ய வாருங்கள். ஏனென்றால் எனக்கே நன்றாக தெரியும், இவர்களை உங்களைப் போல் உருவாக்குவேன். எந்த நோக்கத்திற்காக நாம் பிரிந்தோமோ, உங்களுக்கு இவர்களுடைய தந்தையை காண்பிக்க கூட முடியாத பாவியாகிவிட்டேன். வால்மீகி முனிவரே, என்னுடைய கவலையை போக்கிவிட்டீர்கள். எனக்குள் இருந்த குழப்பத்தை நீக்கிவிட்டீர்கள். அவர்களை அவர்களுடைய தந்தையைப் போல் சக்தி வாய்ந்தவர்களாக்குவேன். நாம் அவர்களை தாக்குவதானாலும் குடிலில் உள்ள முனிவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆகட்டும் மகாராஜா. அண்ணன் பெயரை உச்சரிக்கிறார்கள். யாரோ நம்மை தாக்கத்தான் வருகிறார்கள். யாரும் சத்தம் போடாமல் அவரவர் குடிலுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருந்த பாடல் ஏன் நின்று விட்டது? எதிரிகள் எவரையும் உள்ளே விட்டு விடாதீர்கள். உரிய நேரத்தில் உத்தரவு தருகிறேன். இதை பாடலாக எண்ணி விடாதீர்கள். உங்கள் அப்பாவின் வாழ்க்கை வரலாறு. இங்கு தாக்குதல் நடந்திருக்க வேண்டும். என்னவாயிற்று? யாரது? நான் பார்க்கிறேன். வேண்டாம் தாயே, வெளியில் செல்லாதீர்கள். அவன் கண்டிப்பாக லவணாசுரனின் சேனாதிபதியாக இருப்பான். யார் தன் வாயால் ராமரின் புகழை பாடுகிறாரோ அவர் யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்னையின் குரல் போல் உள்ளது. யார் நீங்கள்? ஆசிரமத்திற்குள் ஆயுதத்தோடு நுழைந்ததற்கான காரணம் என்ன? இங்குள்ளவர்களை எதிரிகள் தாக்கியதை அறிந்து வந்தேன். நான் உங்களை பாதுகாக்கவே வந்திருக்கிறேன். நான் அயோத்தியின் மகாராஜா ராமரின் இளைய தம்பி சத்ருக்கனன். சத்ருகனன் எப்படி இங்கு? நான் முனிவர்
வால்மீகியிடம் ஆசி பெறவே வந்தேன். மகாராஜா ராமரின் ஆணைப்படி லவணாசுரனை அழிக்க வந்திருக்கிறேன். அயோத்தியின் இளவரசரா? வாருங்கள் இளவரசே. இந்த உதவியை ரகுகுலம் என்றும் மறக்காது. நான் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற ஆசி வழங்குங்கள். சத்ருகனா, நீ லவணாசுரனோடு யுத்தமும் செய்வாய், அழிக்கவும் செய்வாய். உனக்கு துணையாக உன் ராமன் என்றும் இருப்பான். கவலையை விட்டொழி. காரணம் ரகுகுலத்தின் எதிர்காலம் சிறப்பாக அமையும். இது என்ன சோதனை? உங்களுடைய சிற்றப்பா உங்களை காண வந்திருக்கிறார். அவரை பார்த்து பேசுவதற்கு கூட என் மனம் இடம் தரவில்லை. சில வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டுள்ளேன். ரகுவம்சத்தின் எதிர்காலமான உங்களுக்கு உங்கள் சிற்றப்பாவின் ஆசி கிடைக்காமல் ஒதுக்கி வைப்பது வனத்தில் வெகு தூரத்தில் விட்டிருக்கிறேன். அங்கு அயோத்தியமனா சீதையை எங்கே விட்டிருக்கிறாய் என எனக்கு எந்த செய்தியும் கூடாதே. எனக்கு ஆசி வழங்குங்கள் அண்ணி. தங்களின் மகன் அண்ணன் ஒப்படைத்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். தம்பி சத்ருகனா,